ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பனானா அப்புறம் சாக்லேட் வச்சு கேக் செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் பனானா எடுத்திருக்கேன், 3 பனானா. அதை தோலை உரிச்சிட்டு நல்லா பவுலில் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நான் மசிச்சுக்கிட்டேன். இப்போ அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொக்கோ பவுடர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மைதா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வினிகர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பனானாவுக்கு ஏற்ற மாதிரி மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொலன்னு இருக்கணும். மிக்ஸ் பண்ணும் போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் கொலன்னு இருக்கு பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ சாக்லேட் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குரிய சாக்லேட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பவுலில் நான் ஆயில் தடவிட்டேன். இப்போ அதுக்கு மேலே இதை ஊற்றி வச்சுட்டேன். அவ்வளோதான். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டு நல்லா சுட்டுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா குக் பண்ணுங்கள். தீயை கம்மி பண்ணி வச்சு. அவ்வளோதான். எடுத்து வைங்க, ஆற விட்டுட்டு அப்புறம் ஷர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.